வினைப்பயனை அனுபவிப்பதற்கு உற்ற கருவியாக இருப்பன ஆன்ம தத்துவங்கள். அது பிரகிருதி தத்துவம் என்றும் போக்கிய காண்டம் என்றும் சொல்லப்படுவது. இப்படி ஆன்ம தத்துவம் 24 என்று சொல்லுகிற பொழுது அதற்கு பிரகிருதி தத்துவம், போக்கிய காண்டம், வித்யா தத்துவங்கள் 7 செயல்படுவதற்கு போக சயித்திரு காண்டம், அசுத்த தத்துவம், சுத்த தத்துவங்கள் செயல்படுவதற்கு பிரேர காண்டம், பிரேரக தத்துவம். இது சுத்த தத்துவம், சுத்த மாயையிலே இருந்து தோன்றுவது. அப்ப மொத்தம் சுத்த தத்துவம் எத்தனை? மொத்தம் 5. அவையாவன சிவம், சக்தி, அதன் பிறகு ஈஸ்வரம், சுத்த வித்தை, இல்ல, சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 சொல்லப்படும். சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சக்தி, சிவம். இந்த 5ல சிவம் என்பது ஞானமே வடிவமாக இருக்கும். சக்தி என்பது கிரியையே வடிவமாக இருக்கும். சதாசிவம் என்பது ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கும். இனி ஈஸ்வர தத்துவம் என்பது கிரியை மிகுதியாகவும் ஞானம் குறைந்தும் இருக்கும். சுத்த வித்தை என்பது ஞானம் மிகுந்தும் கிரியை குறைந்தும் இருக்கும். இந்த கருத்தை 21வது திருப்பாடலில மணவாசகம் கடந்தார் நமக்கு அறிவுறுத்துகிறார். பாட்டு பாருங்க. சுத்த தத்துவங்கள் எதிலே இருந்து தோன்றுவன? சுத்த மாயையில இருந்து தோன்றுவன. இந்த சுத்த தத்துவங்கள் என்ன செய்யும்? உயிர்களின் அறிவு, இச்சை, செயல் ஆகியவைகள் மலத்தால் தடைபட்டிருக்கிற பொழுது அந்த தடையை நீக்கி திருவருள் செய்ய நிலைக்களமாக இருப்பது சுத்தமாயை. அது அறிவு, இச்சை, செயல் என்ற 3 வகையிலே தொழிற்படுத்தும். ஏன்னா 3 தான் மறைச்சிட்டு இருக்கு. அதுல இச்சை எப்பொழுது ஒரே மாதிரி இருக்கும். கிரியையும் ஞானமும் தான் வேறுபடும். ஞானமே வடிவமாக இருப்பது எது? சிவம். கிரியையே வடிவமாக இருப்பது எது? கிரியைன செயல், ஞானம்னா அறிவு. சிவம் அறிவு வடிவமாக இருப்பது, சக்தி செயல் வடிவமாக இருப்பது. இந்த 2 சமமாக இருப்பது சதாசிவ தத்துவம். அடுத்து ஞானம் குறைந்து கிரியை மிகுதியாக இருப்பது மகேஸ்வர தத்துவம். ஞானம் மிகுந்து கிரியை குறைவாக இருப்பது சுத்த வித்தை. பாட்டு பாருங்க. சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம். சுத்த வித்தை என்பது ஞானம் மிகும். மொத்தம் 3: அறிவு, செயல், விருப்பம். அது இச்சை, ஞானம், கிரியையும் வாங்க. இச்சைனா விருப்பம், ஞானம்னா அறிவு, கிரியைனா செயல்.
இந்த மூன்றுல இச்சை என்கிற விருப்பம் சுத்த தத்துவங்கள்ல ஒரே மாதிரி இருக்கும். அதுல குறைவதும் கூடுவதும் ஒரே ஒன்றாக இருப்பதும் தான் வேறுபாடு. அதுல சுத்த வித்தை என்பது ஞானம் மிகும். அப்ப கிரியை குறைந்திருக்கும், ஞானம் மிகுதியாக இருக்கும். தொன்மையாவாம் ஈஸ்வரம் தான். அந்த பழையதாகிய ஈஸ்வரம் என்கிற தத்துவத்துல அத்தன் தொழில் அதிகம். தொழில் என்பது கிரியை. கிரியை மிக்க இருக்கும், ஞானம் குறைந்திருக்கும். இனி அத்தன் தொழில் அதிகமாக்கியிடும் ஒத்தல் இவை சாதாக்கியம். ஒத்தல்னா ஒரே மாதிரி. சாதாக்கிய தத்துவத்துல ஞானமும் தொழிலும் ஒரே மாதிரி இருக்கு. என்றும் சக்தி சிவம். சக்தி என்பது ஆற்றல், சிவம் என்பது அறிவு. அந்த சக்தி சிவம் கிரியையாக இருப்பது சக்தி, ஞானமாக இருப்பது சிவம். ஆதார ஞான உருவாம் சிவம். சக்தி கிரியை. இது பாட்டுல கிரியை ஞான உருன்றிருக்க எப்படி உரை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, சக்தி கிரியைன்னு அர்த்தம். சிவம் ஆதார ஞான உருவாம். ஆக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பது என்று இந்த சுத்த தத்துவங்கள் அதனுடைய தன்மையை விளக்கமாக ஆசிரியர் இந்த திருப்பாடல் அமைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி, மீண்டும் ஆறாறு தத்துவம் ஏது இத முதல் வினா. அவையாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பூதம். அதிலே ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் ஆகிய 5 தன்மாத்திரைகள். அறிகருவிகளான காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு. தொழிற்கருவிகளான கை, கால், வாய், எருவாய், கருவாய். உள்கரணங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆக ஆன்ம தத்துவங்கள் 24. அடுத்தது வித்தியா தத்துவங்கள் 7. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்த புருடன் என்று உயிருக்கு பெயர். புருடன் என்பது ஒரு தத்துவம் இல்லை. உயிர் பிறப்புக்கு வந்த காலத்துல இருந்து சங்கார காலம் வரை, முத்திக்கு போகிற வரை இந்த 5ம் உயிரை விட்டு என்றும் பிரியாது. அதனால் இதற்கு கஞ்ச பஞ்ச கஞ்சுகம், கஞ்சுக சரீரம். இதான் இறைவன் முதல்ல கேவலத்துல இருக்கிற உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கிற உடம்பு கஞ்சுக சரீரம். சரீரம்னு உடம்பு. இனி சுத்த வித்தை, சுத்த தத்துவம். சுத்த தத்துவம் என்பது சிவதத்துவம் என்பதும் ஒன்றுதான். சிவதத்துவங்களானவைகள் அவையாவன சுத்தவத்தை, ஈஸ்வரம், சதாசிவம், சாதாக்கியம், சிவம் சக்தி. உயிர்களுக்கு இயல்பாகவே அறிவு, செயல், இச்சை ஆகியவைகள் உள்ளன. அவை ஆணவ மலத்தின் சேர்க்கையால் தடைபட்டுள்ளது. அந்த தடையை நீக்கி திருவருள் விளக்கம் பெற நிலைக்களமாக இருப்பது சுத்த தத்துவங்கள். அவையும் 5 வகையான நிலைகளிலே செயல்படும். அப்பொழுது அதில் இச்சை என்பது விருப்பம் ஒரே மாதிரியாக இருக்கும். கிரியையும் அறிவும் தனித்தும் சேர்ந்தும் மிகுந்தும் குறைந்துமாக இருக்கும். அந்த முறையில ஞானமே வடிவமாக இருப்பது சிவம், அறிவே வடிவமாக இருப்பது.
செயலே வடிவமாக இருப்பது சக்தி. அறிவும் செயலும் சமமாக இருப்பது சாதாக்கியம். அறிவு குறைந்து செயல் மிகுதி இருந்தால், கிரியை மிகுதி இருந்தால் அதற்கு ஈஸ்வர தத்துவம் என்று பெயர். ஞானம் மிகுந்து அறிவு மிகுந்து கிரியை செயல் அடங்கி குறைந்திருக்குமானால் அதற்கு சுத்த வித்தை என்று பெயர். வித்யா தத்துவங்களிலேயும் வித்தை வருகிறது, இங்கேயும் வித்தை வருகிறது. அதனால அந்த வித்தையில இருந்து இது பறித்து காட்டுவதற்காக சுத்த வித்தை என்று ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இந்த முறையில நாம் 6 தத்துவங்களை படித்தோம். 22வது பாடல்ல 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. ஆக 21 பாடல்களில 3 பாடல்களை கழித்து விட்டால் 19 பாடல்களில 36 தத்துவங்களை முறையாக சொன்னோம் என்று ஆசிரியர் கூறியிருக்கிறார். ஒரு 5 நிமிடம் இந்த தத்துவங்களின் பெயர், அதுல ஏதேனும் ஐயம் இருந்தால் கொஞ்சம் நீங்க விளக்கம் பெற்ற பிறகு தொடர்ந்து பாடலை சிந்திப்போம். முதல் கேள்வி, 6 தத்துவம் ஏது? அதுக்கு பதில் 22ல 6 தத்துவமும் சொன்னோம் அடைவாக. ஆக 36 தத்துவங்களையும் முறையாக உனக்கு சொன்னோம் என்று நூலாசிரியர் அருமையா காட்டுகிறார். அவை மட்டும் ஏதாவது இருந்தால் சிந்திப்போம், பிற கேள்விகள் வேண்டாம். என்னம்மா, அதுக்கு அனுமதி தானே? ஒருத்தர் சொல்றீங்களா? இல்லை, அதான் இருந்தா சொல்லுங்க, தொடர்ந்து அடுத்த தொடருக்கு நான் சென்று விடுவேன். அடியே சொல்றேங்க. 6 தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவம் அல்லது சுத்த தத்துவம் 5. வேற யாராவது? அருளுக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நீங்களே அருளாச்சு, உங்களுக்கு என்ன பேரே அருள் இல்லாம எல்லாம் இருக்கிற நீங்க வேற பேரிலையாவது அருள் உங்களுக்கு இருக்க. எனக்கு ஒரு நண்பர், நம்ம அன்பர் அடியார் ஒருத்தர் இருக்கிற, அவர் பேர் அருள் தான், பாலக்கோட்டில் இருக்கிற நல்ல அன்பர். அதுதான் சைவ பாட வகுப்பை இணைக்கிறவர், நல்ல அன்பர். சொல்லுங்க ஐயா. ஆன்ம தத்துவம் 24 ஐயா. அதுல வந்து பூதங்கள் 5, அதனுடைய தொழில் கருவி அறிவியல்கள் 5, தொழில் கருவிகள் 5, அந்த கரணம் 4, பூதங்களோட தன்மாத்திரை 5, தன்மாத்திரைகள் 5 ஐயா. அப்புறம் வித்யா தத்துவம், வித்யா தத்துவங்கள் 7 ஐயா. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இதுல இந்த 5 சேர்ந்தது வந்து புருடன், அப்புறம் மாயை சொல்றாங்க ஐயா. அப்புறம் வந்து சிவ தத்துவம் இல்லைன்னா சுத்த தத்துவம் அப்படிங்கிறது. இது வந்து சுத்த மாயிலிருந்து வர்றது. பிரேக காண்டம் அப்படின்னு சொல்றதுங்க இதுல. இது வந்து சுத்த வித்தை, மகேஸ்வரம், சதாசிவம், நல் சக்தி, நல் சிவம் அப்படின்னு இருக்குங்க இதுல. அருமை. கவிதாம்மா சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்க. வேற யாராவது? ஒன்னும் ஐயம் இல்லை. அடுத்த 2 வரைக்கும் போலாமா? இன்னும் வேற ஏதாவது கேட்கறீங்களா? இந்த 3 எனக்கு ஒரு சந்தேகம்யா. இந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சுத்த தத்துவம் 3க்குமான வித்தியாசத்தை நம்ம எப்படி கரெக்டா மனசுல வச்சுக்கிறதுங்க? எனக்கு ஆன்ம தத்துவம் வந்து பெருமான் வந்து உயிர்கள் வந்து வினைகளை அனுபவத்தை கழிக்கிறதுக்காக என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றத வந்து நம்ம ஆன்ம தத்துவத்துல அந்த 24 தத்துவங்கள் மூலமா பார்க்க முடியுது. அடுத்து வித்யா தத்துவம், சுத்த தத்துவம், அந்த வித்தியாசம் எப்படி? வித்யா தத்துவம் என்பது இந்த ஆன்ம தத்துவம் ஆன்மா உடம்போடு கூடி செயல்படுறதுக்கு உள்ள இருந்து செயல்படுத்துவது, செயல்படுத்துவது உயிருக்குள்ள. ஆமா, அது வெளியில தெரியாது இல்ல.
ம், 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 உடம்பு வெளியில தெரியுது, ம், அவை உள்ள இருக்கும். ம். அது உள்ள இருந்து அதை செயல்படுத்துவதற்கு துணையாக இருக்கும். துணையாக இருக்கிறது வித்யா தத்துவம். ஆமா, உடம்பு பருப்பொருள் கண்ணுக்கு தெரியும், அறிகருவிகள் தெரியும், தொழிற்கருவிகள் தெரியும். ஆனா அறிகருவிகள்ல இருக்கிற ஓசை தெரியாது, உணரத்தான் முடியும் இல்லையா? சுவை உணரத்தான் முடியும். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போன்னு கேட்டார் திருமூலர். சுவை ஏதாவது நாம் பிரித்து சொல்ல முடியுமா? அதான், அதான், அதான். அது மாதிரி அறிகருவிகள் தொழிற்கருவிகள் தெரியும். ம், கை கொடுக்குது, ம், கால் நடக்குது, வாய் பேசுது, எருவாய் கழிவை இறக்குது, கருவாய் இது தெரியும். அறிகருவிகளினுடைய தன்மாத்திரை சூக்குமமா இருக்கும், அதுக்கு நுட்பம். ம், ம். அதே போல 5 பூதங்களும் அந்த ஓசை என்ற தன்மாத்திரையில இருந்து தோன்றுவன. அதை போல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இந்த 5ம் உயிருக்குள்ள இருக்கிற சட்டை. சரி, சரி. அந்த 5ம் தான் உங்களுக்கு வேற எந்த ஆணவ மலம் வந்து சீக்கிரமா தாக்காம பாதுகாப்பு சேஃப்டில வச்சிருக்கு. ம், 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 அந்த 5 இல்லைன்னா கேவல நிலைக்கு போயிரும் உயிர். ம். கேவல நிலை எப்படி உணர்வது? கருகும்னு இருட்டுல நின்னா எப்படி கண்ணு தெரியாதோ அது போல உயிருக்கு எந்த கருவிகரணங்களும் இல்லாமல் முடமா கிடக்கும். அதுக்கு உயிருக்கு 5 சட்டைய கொடுத்திருக்கான். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். அதனால அதுக்கு புருடன் என்று பெயர். அந்த புருட தத்துவத்தோடு இருக்கக்கூடியது விளக்கம் பெறுவதற்கு கூட இருப்பது மாயை. இதெல்லாம் சுவாமி இவ்வளவும் கிஃப்டா கொடுத்திருக்காரு பாருங்க. பிறகு அந்த சிவதத்துவம் உயிரினுடைய அறிவை, செயல, கிரியைய மறைத்திருக்கிறது. அதை விளக்கறக்காக சிவபெருமானே 5 தத்துவமா வந்து சில இடங்கள்ல அறிவையே நினைவூட்டுகிறான், சில இடங்கள்ல செயலையே மிகுதிப்படுத்துகிறான், சில இடங்கள்ல 2 சமமா படுத்துகிறான், சில இடங்கள்ல கிரியை மிகுதியாகவும் அறிவு குறைவாகவும் இருக்கும். இந்த கிரியை மிகுதி அறிவு குறைவா இருக்கும் கொண்டு சொல்றேன் பாருங்க. அபிஷேகம் பண்ணீங்கன்னா கிரியை மிகுதியா இருக்கும். சாமிக்கு அபிஷேகம் பண்றீங்க, அப்ப செயல் தான் அதிகமா இருக்கும். சாப்பாடு பண்றீங்க, வெங்காயம் நறுக்கணும், ஸ்டவ் எடுத்து வைக்கணும், அரிசி போடணும், இது அவ்வளவு குறைவா தான் இருக்கு இல்லையா? அதுக்கு சுவை ஊட்டுறீங்க, சரியா உப்பு சரியான அளவு. அங்க கிரியை ஆகாது, அறிவு இருக்கணும், இல்லைன்னா உப்பா அள்ளி கொட்டிடுவோம் இல்லையா? அங்க ஞானம் மிக்கு இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வினையை அனுபவிக்கிற பொழுது சிலது அறிவுமயமாகவே இருக்கும், சிலது செயல்மயமாகவே இருக்கும். ஒரு சில வேலைகள்ல செயல் மிகவும், அறிவு குறையும். வெங்காயம் இருக்கிற பொழுது என்ன அறிவு இருந்தா போதும், கைய இருக்காம இருந்தா போதும். ஆனா 1 கிலோ வெங்காயம்னா அது தள்ளணும், அது செயல். அது மாதிரி ஒரு மேற்கோள் சொன்னேன். உலகில் இன்பங்கள் சில அனுபவிக்கிற பொழுது செயல் மிகுதியா இருக்கும். அந்த முறையில உயிருக்கு விளக்கம் கொடுவதற்காக கடவுளே அந்த 5 தத்துவங்கள்ல இருந்து 5 கொடுக்கிறார். கூடவே இருந்து நம்ம கூட்டிட்டு போவதற்காக அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை அது. அதான் அது சுத்த மாயையில இருந்து தோன்றுவது, மலக்கலப்பில்லாதது. அது சுத்த தத்துவம் என்று பெயர். கொஞ்சம் நூல் படிக்கிற வரைக்கும் சிலவற்றை பெயரளவுல நான் ஞாபகம் வைக்க முடியும். அது நூல் கொஞ்சம் படிச்சு பயிற்சி பெற்ற பிறகுதான் ஒவ்வொன்றிலேயும் பொருத்தி பார்க்க முடியும். இப்போதைக்கு தெரிவது உடம்பு தான். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கை, காலு, வாய், எருவாய், கருவாய், இவ்வளவு தெரியறதுக்குத்தான் நமக்கு அறிவு இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற புருடனையோ, அந்த புருடனாக இருந்து உயிர் நன்மை பெறுவதற்கு சுத்த தத்துவங்கள் உள்ளே இருந்து தூண்டுவதையோ
நம்மால பாடமா படிக்க முடியுதே தவிர அதை உணர்கிற காலம் இன்னும் கொஞ்சம் காலம் வரும். அப்ப அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இப்ப யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்க, நல்லா பேசலன்னு வைங்க, அவர் பேச்சு சுத்தம் இல்ல, கண்டுபிடிச்சிடறோமா இல்லையா? அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தா தெரியாது. ஏதேன்னு பேச்சு ஆரம்பிச்சாதான், ஓய் பார்த்தா நல்லவங்களா இருந்தது, பேசுற போது இத்தனை வினயமா பேசுறாங்க, ஐயோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி முதல்ல பாக்குறது ஆன்ம தத்துவம் தெரிஞ்சிடும். வித்தியாத தத்துவம் அதுக்குள்ள உயிர் துணை செய்வதற்காக கடவுள் கொடுத்தது. சிவதத்துவம் கடவுளே அப்படி இருந்து நமக்கு அருள் செய்யறது. கடவுள் செலுத்தியே உயிரினால எதை நீக்கிக் கொள்ள முடியல? ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்ள முடியல. அவ்வளவு சில நேரம் பார்த்தா கடவுளை விட ஆணவ மல வலிமை உடையதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அப்படி அல்ல. அதுக்கு ஒரே சான்று, இருட்டு என்பது ஆணவ மலத்து ஓமைய சொல்லுவோம். சூரியன் வந்துருச்சுன்னா இருட்டு தானே போயிடும். இருட்டு போகிறதுக்கு துப்பாக்கி எடுத்தாலும் சுட்ட போகாது. துப்பாக்கி எடுத்து சுட்டு பாருங்க, இருட்டு போகுமா? போகாது. அது மாதிரி ஆணவ மலத்தை குருவுடைய கருணை இல்லாம, திருவுருள் இல்லாம என்ன பண்ண முடியாது, போக்க முடியும். இங்க போகும், அப்புறம் 100 மடங்கு அந்த பக்கம் தாக்கும். நீங்க புராணங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கணைகளை எடுத்து விட்டார்னு வரும். 1000 கணையும் ஆணவ மலம் தான் தன் சக்திகளை பெருக்கிக் கொள்ளும். அதனால இந்த வித்யா, அதாவது 6 தத்துவங்கள், ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. ஆன்ம தத்துவங்கள் ஓரளவு உலகப் பொருள்களாகவும் உடம்பாகவும் தெரிகின்றன. அதுல அந்த கரணம் தெரியறது இல்ல. அறிகருவிகள், தொழிற்கருவிகள், பூதம் தெரியுதே தவிர அந்த கரணம் யாருக்காவது தெரியுதா? சில நேரம் சொல்லுவோம், அவன் ஏதாவது நல்லதை ஏதாவது பண்ணிட்டு வைங்க, அவருக்கு இப்ப மனசு சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கிறாரு, அவன் கொஞ்சம் தெரியுதா இல்லையா செயல்பாட்டின் மூலமா? சில நேரம் நல்லா பேசிட்டு இருப்பேன், நானு கவிதாமா பேசுற போது கோபமா பேசுவேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, பையாவுக்கு என்ன புத்தி கொஞ்சம் சரியில்லையாட்டு இருக்குது, முன்னமே கொஞ்சம் அன்பா இருப்பாங்க, இப்ப கொஞ்ச நாளாவே கடிக்கிறாங்க. அப்ப அந்த என்ன அர்த்தாங்க தெரியுது, புத்தி சரியில்லைன்னு தெரியுது இல்ல. சில செயல்களை சரியா செய்ய மாட்டோம், அப்ப அவர்களுக்கு சித்தம் கலங்கி போச்சுன்னு சொல்லுவான். சித்தம் என்னாச்சு, கொஞ்சம் கலக்கம், தெளிவில்லை. இப்ப தண்ணி வருது, மழை பெஞ்சா செவேன்னு வரும், தெளிவா இருந்தா பியூர் ஒயிட்டா இருக்கும். அது மாதிரி சித்தம் வரும். அதனால ஞானசம்பந்த பெருமான் அந்த ஒரு கருவிக்கு மட்டும் ஒரு பாட்டு பாடினார் திருவாரூர்ல. சித்தம் தெளிவீர்கள், உன்னுடைய சித்தம் தெளியணுமா இல்லையா வாழ்க்கையில? ஒரே வழிதான், திருவாரூர் பெருமானை நீ வணங்குவாயாக. என்ன பாட்டு பாருங்க, சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவ முத்தி எளிதாமே. எப்படி பாட்டு பாருங்க.